அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ரங்கராஜால வேலை போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என் வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? என்ன நினச்சிட்டு இருக்க? நீ நினச்ச அந்த ஒரு காலேஜ்லேருந்து தான் என்னை தூக்க முடியும். தமிழ்நாட்டில் அந்த ஒரு காலேஜ் தான் இருக்கா? அப்படி என்ன உன்னால் ஒரு 10 காலேஜில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இல்லை எத்தனை காலேஜில் உன்னால் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கணக்கான காலேஜ் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னால் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாத இடத்துல நான் வேலைக்கு சேர்ந்து காட்டுவேன்டா. எண்ணி எண்ணி 3 மாதத்தில் நான் வேலைக்கு சேர்ந்து காமிக்கிறேன், பர்மனெண்ட்டாக சேர்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவால் விடுறாங்க. இதை தடுக்க நீ இல்லை உன் அப்பனே வந்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவால் விட்டுட்டு அங்கேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. மதி அங்கேருந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. என்னால் தான் மதிக்கு வேலை போன விஷயம் மதிக்கு எப்படி தெரியும்? யார்கிட்டையுமே நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலையே, அப்புறம் எப்படி மதிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி ரேவதி ரேவதின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவங்க அம்மாவும் ரேவதியும் கீழே வந்துடுறாங்க. எதுக்குடா இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த விஷயம் எனக்கும் அந்த கரஸ்பாண்டனுக்கும் தவிர யாருக்குமே தெரியாது. இப்போ எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்டே கேட்குறாரு. நீ தான் இதை சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரேவதி பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கே இந்த விஷயம் தெரியாது, மதி சொல்லி தான் எனக்கு தெரியும். நீங்களே பார்த்தீங்களே சண்டை போடும்போது கூட மதி உங்களுக்கு தெரியுமாங்கன்னு தானே என்னை கேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேவதி கேட்குறாங்க. அதனால தாண்டி நான் கேட்குறேன், அது எப்படி உங்ககிட்ட மட்டும் உங்களுக்கு தெரியுமான்னு அவள் கேட்குறா? நீ தான் இதை சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவள் ஏன்டா சொல்ல போகிறா, அவளுக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னடா நான் போய் அந்த வாயாடிக்கிட்ட இதை சொன்னேன்னு சொல்கிறியா? அப்படி இல்லைம்மா, நீங்கள் சொல்லலை, ஆனால் இவ தான் சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி, மறைக்காமல் உண்மையை சொல்லு, நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைன்னு 2-3 வாட்டி சொல்கிறாங்க. இங்கே பார், நீ தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மா கிட்ட நான் பேசின விஷயத்த நீ ஒட்டி கேட்டுட்டு போய் அவகிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க. ஆமாவா இல்லையா? ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்கோ, என்னை டென்ஷன் பண்ணாத, என்னை கோவப்படுத்தாத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கத்தி கத்தி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒத்துக்கிறாங்க உண்மையை. ஆமாம், நான் தான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அவளோட வேலையை எதுக்கு நீங்கள் அவகிட்டேருந்து பறிச்சிங்க, அவள் எதனால் எனக்கு வேலை போச்சுன்னு தெரியாமல் ரொம்பவே ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்தா. அதனால தான் எனக்கு மனசு கேட்காம எனக்கு விஷயம் தெரிஞ்சவொடனே அவகிட்ட சொன்னேன். ஆனால் அவள் இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவா, இந்த மாதிரி சண்டை போடுவான்னு எனக்கு தெரியாதுன்னு ரேவதி சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்னத்திலே பல்லார்னு ஒரு அடி அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தடுக்கிறாங்க. டேய் டேய், ஏன்டா அடிக்காத, விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கம்மா, இவன் இங்கே இருந்துட்டு ஏன் சோத்தை தின்னுட்டு ஏன் உப்பை தின்னுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுறா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா தங்கராஜை திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதியை திட்டுறாங்க. உனக்கு ஏண்டி இந்த உன் பொழப்பு, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, அவங்ககிட்ட அடி வாங்கியே தான் நீ சாவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா திட்டிட்டு போயிடுறாங்க. ரேவதி ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலரை காமிக்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, மதி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயம் கரெக்டாக மதியம் பார்த்தீங்கன்னா வராங்க. மதியம் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை மாமாவும் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ளே வரும்போது கேட்பாங்க, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, வேலை விஷயமா ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போதாலும் இருந்தாலும் சொல்லிட்டு போகிற பழக்கம் இல்லையோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா உள்ளே மதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. மலர் மதிக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, அங்கே போய் என்ன பண்ண, சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, சண்டை போட்டேன், கத்தனை, ரொம்பவே கத்தனை, எனக்கு அவ்வளோ கோவம், இன்னும் கூட அந்த ஆத்திரம் அடங்கலை, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் இது மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மலரும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா நானும் எதிர்பார்க்கலங்க, எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே இல்லை, அவரே இது மாதிரிலாம் செய்ய போகிறாரு, நம்ம எதுக்கு அதை பற்றி யோசிக்க போகிறோம், அப்படி தான் இருந்தேன். ஆனாலும் எனக்கு ஏன் வேலை போச்சுன்னு தெரியாமல் ரொம்பவே அதை போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இவர் காரணமாக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் போய் சண்டை போட்டு ரொம்பவே கத்தினேன், அவங்க அம்மா கூட ஏன் இப்படிலாம் கத்துறேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொன்ன அதுக்கு நீ, நான் கொஞ்ச நேரம் கம்னு இருங்கன்னு மட்டும்தான் சொன்னேன், மற்றபடி அவங்களெல்லாம் நான் எதுவும் தப்பாக பேசல, கத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ரேவதியையும் காட்டி கொடுக்கல, ரேவதி இந்த விஷயத்த சொன்ன மாதிரி நான் காமிச்சிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு இன்னும் கூட ஆத்திரம் அடங்கலைங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா கத்தி கத்தி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா சரி விடு, டென்ஷன் ஆகாத, அதான் நீ போய் கேட்டுட்டு வந்துட்டல, ஆனால் இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கவங்க கிட்டலாம்
அவரால் தான் உனக்கு வேலை போச்சுன்ற விஷயத்த நீ சொல்லிக்காத, காமிச்சிக்காத, அங்கே போய் நீ சண்டை போட்ட விஷயத்தையும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாற்றி பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜை காமிக்கிறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க கொலீக்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி அங்கே ஏதோ ரேவதியை பற்றி ஞாபகம் வருது. உடனே பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு கால் பண்ணுறாரு. என்ன ரேவதி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரேவதியும் பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா நான் இங்கே வேலை தான் செஞ்சுட்ருக்கேன், சொல்லுண்ணா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இன்னும் வாய்ஸ் சரியில்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சொல்லுண்ணா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ரேவதி, சும்மா தான் பண்ணேன், திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு ரேவதி, ஃபோனை வைக்காத, எனக்கு இங்கே வேலை செஞ்சுருக்கும்போது உன் ஞாபகமாகவே இருந்துச்சு, ஏதோ கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இல்லையே உன் வாய்ஸ் சரியில்லையே, எதுவாக இருந்தாலும் சொல்லு ரேவதி, என்கிட்ட மறைக்காதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு, அவங்க பேசுனதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ அங்கே நடந்திருக்குன்னு தோணிகிட்டே இருக்கும். தங்கராஜ் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. தங்கராஜும் அவங்க அம்மாவும். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வாயாடி வந்து இங்கே கத்திட்டு போனால் இப்போ என்னத்துக்கு இவன் வந்து இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாக்கியராஜ் வந்து அங்கே வாசலில் நின்றுட்டுருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போவும் தங்கராஜ் இல்லாத போது தான் உன் தங்கச்சி வந்து திருட்டுத்தனமாக பார்த்துட்டு போவேன், இப்போ என்ன தங்கராஜ் இருக்கும்போதே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா கிண்டலாக ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரேவதியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்மா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி இறங்கி வராங்க. ரேவதியை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரேவதி கண்ணும் பார்த்தீங்கன்னா செவந்திருக்கும். பார்த்தோன்னே பாக்கியராஜ் என்ன ரேவதி கண்ணை இப்படி செவந்திருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே விழுந்த? இல்லைண்ணா நான் கதவுல இடிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. கதவுல இடிச்சுக்கிட்டே இப்படி தான் கண்ணு செவந்து போகுமா, பொய் சொல்லாத, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ போனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சு நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக தங்கராஜ் கிட்ட போய் என்ன பண்ணீங்க, என் தங்கச்சி அடிச்சிங்களா, அவள் கண்ணை இப்படி செவந்திருக்கு, உங்களுக்கு யார் அவளை அடிக்க உரிமை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எகிரிட்டுலாம் என்கிட்ட வராதடா, பின்னாடி போ, இல்லைன்னா நீயும் என்கிட்ட அடிப்படுவ. ஆமாம் நான் அவளை அடித்தேன், என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், உனக்கு என்னடா வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட அடிக்கிறதுக்கு தான் அவளை இங்கே கட்டி குத்த அமிச்சோமா, உங்ககிட்ட அடி வாங்கிறதுக்கு தான் அவள் இங்கே இருக்காளா, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அவள் இருக்காளா, அவளை எதுக்கு இந்த மாதிரி கொடுமை பற்றி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யாரா உன் தங்கச்சி இங்கே கொடுமை பத்துறோமா, இங்கே கார் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, 3 வேளைக்கு கரெக்டாக சாப்பாடு இருக்குது, எங்கேயாவது போனோன்னா கார்லேயே போகிற கார்லேயே வர, இது வந்து உனக்கு கொடுமையான வாழ்க்கை மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காரு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் சந்தோஷமாக இருக்காளா, சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறாரு. உங்கள் பையன் என் தங்கச்சி அடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தங்கராஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா எகிரிட்டு போகிறாரு. எதுக்கு நீ என் தங்கச்சி அடிச்ச, எதுக்கு அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தி கத்தி கேட்பாரு. இங்கே கத்துற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கா போடா வெளியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நான் ரேவதியை என் கூடவே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதியோட பொண்ணெல்லாம் தூக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரேவதி பார்த்தீங்கன்னா அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ போனான்னு சொல்லுவாங்க. இப்போ நீ என் கூட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பக்கம் தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதி ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதி நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பார்த்து ரேவதி நீ இப்போ என் கூட வந்தே ஆகணும், சந்தோஷம் இல்லாத இந்த வீடு உன்னோட வீடே கிடையாது, நீ வா உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பாக்கியராஜ் ஒரு பக்கம் கூப்பிட்றாரு. ரேவதி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஒழுங்கு மாதிரி தான் உள்ளே போன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யமும் ஷார்ட்னஸ் விட்டு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.